Wonderla! Your dream vacation to Turkey starts from rupees 79,999 only with GT Holidays, South India's #1 travel brand. அம்மா உணவகத்தை நீங்கள் அழிக்கலையா? தூக்கி அந்த போர்டு எடுத்து தூக்கி வெளியே போய் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அதே அம்மான்ற பேரோட தானே சார் இயங்கிட்டு இருக்கு. அது ஒன்றும் மாத்தல. கலைஞர் உணவகம்னு மாத்தல இல்லையா? சரி சார், எடப்பாடி அவர்கள் விமர்சிக்கும் பொழுது தொடர்ச்சியாக இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா வாரிசு அரசியல் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டுமே குறிப்பிட்டிருக்காரு. ஸ்டாலின் அவர்களோ இல்லை உதயநிதி அவர்களோ வாரிசு அரசியலாக இருந்தாலும் மக்கள் தேர்ந்தெடுத்து தானே சார் அவங்க அந்த பதவிக்கு வந்தாங்க. முதல்வராக தேர்ந்தெடுத்தாங்களா? எம்எல்ஏவை தானே தேர்ந்தெடுக்கிறாங்க. இல்லை சார், ஜெயலலிதா அவர்களையும் எடப்பாடியும் கூட முதல்வராக தேர்ந்தெடுக்கல. எம்எல்ஏக்கள் மூலமாக தானே தேர்ந்தெடுத்தாங்க. எம்எல்ஏ வந்தாங்க. கரப்பாம்பூச்சி மாதிரி தவந்து போய் எடப்பாடி வந்து முதல்வர் பதவியை வாங்கினாருன்னு சொல்லி அருகதையும் இல்லாமல் உதயநிதி ஸ்டாலின் பேசுகிறார். பதிலுக்கு எடப்பாடி வந்து விஷ காலான் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி அடுத்ததான பயன்படுத்தி இவர் சொன்ன பிறகு அவர் பண்ணுறாரு. அதை சொல்லியிருக்க வேணாங்கிறேன் நான். உதயநிதி வந்து 2021 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டார். அப்போவே வந்து வாரிசு அரசியல் விமர்சனம் வந்தபோது மக்கள் வந்து திமுகவுக்கு பெரும்பான்மை கொடுத்துட்டாங்க தானே. தேர்தலில் வந்து அவங்க கட்சியை பார்த்து போடுறாங்க. அதான் சார், இப்போ 2021 உதயநிதி போட்டியிட்டார்ல, அப்பவே வந்து இந்த வாரிசு அரசியல் அப்படின்னு மக்கள் நினைச்சாங்கன்னா அன்னைக்கு புறக்கணிச்சிட்டு போறாங்க. நீங்க இதை வந்து ஏத்துக்கிற முடியாதுங்க சார். இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருந்தப்ப திமுகவுடைய திட்டங்கள் வந்து நிறுத்தப்பட்டிருக்கு. ஆனா இவங்க நிறுத்தப்படாம வந்து தொடர்ந்துட்டு இருக்காங்க. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் பொலிவர். இன்றைய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் கலை அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் விஷால். திமுக அதிமுக இருவருக்கும் இடையிலான வார்த்தை போர் வந்து கடந்த ஒரு வாரமாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க சார். இந்த வார்த்தை போர் வந்து தொடங்கிய முதல் புள்ளி எங்கன்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி அவர்கள் சொன்னது எல்லா திட்டத்துக்குமே கலைஞர் அவர்களுடைய பேர் தான் வைப்பீங்களா அப்படின்னு சொல்லியிருந்தார். இதற்கு முன்னாடி அதிமுக ஆட்சி காலத்திலையுமே ஜெயலலிதா அவர்கள் இருந்தப்போ வந்து எல்லாத்துக்கும் அம்மா உணவகம் இந்த மாதிரியான பல பேர்கள் வந்து அவங்க அம்மா அப்படின்ற பெயரோடு தான் வச்சுருந்தாங்கன்னு பொழுது இன்றைக்கு திமுக ஆட்சி இருக்கும்போது இயல்பாகவே கலைஞர் அவர்களுடைய பேரை வந்து பயன்படுத்துறதுல என்ன சிக்கல் இருக்குது எடப்பாடிக்கு? அம்மாங்கிறது காமன் நேம், எல்லா அம்மாக்களையும் குறிக்கும். கலைஞருங்கிறது ப்ராப்பர் நேம், அது ஒருத்தரை தான் குறிக்கும், வேறு யாரையும் குறிக்காது. அம்மான்றது முதலமைச்சர் சார் சொல்கிறாங்க. இல்லை அது அம்மாவை அவங்களையும் குறிக்கும், எல்லா அம்மாக்களையும் குறிக்கும். இல்லை அப்போ கலைஞர்ன்றது புது பேர் கிடையாது. புது பேர் கிடையாது. யாரை குறிக்கும்? கலைஞர்னா கலைஞர் கருணாநிதினு போடுறாங்களே, வெறும் கலைஞர் நூற்றாண்டு மண்டபம் கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு மண்டபம் போடுறாங்களே, அது அவரை தான் குறிக்கும். ப்ராப்பர் நேம் சொல்கிறது அது ஒருத்தருடைய பேர். நேம் ஆஃப் ஒன் பர்சன் இஸ் ப்ராப்பர் நேம். இல்லை சார், இதே மாதிரி தான் ஜெயலலிதா அவர்களையும் அம்மான்னு வந்து ஒரு பேரோட அதிமுக காரங்க எல்லாருமே கூப்பிடுறாங்க இல்லையா? இல்லை அம்மானு அவங்க கூப்பிடுவாங்க. அம்மானு பேர் வச்சு அம்மா ஜெயலலிதான்னு பேர் வச்சா தப்பு. இவங்க மத்திய அரசு உதவியோடு நடந்த அவங்களும் கலைஞர் பன்னோக்கு மருத்துவமனை இந்த பேரில் தானே வைக்கிறாங்க அவங்களுமே. நம்ம எந்த கலைஞரை குறிக்கும்? வேறு கலைஞர் யாராக இருக்காங்களா? இவர் தான் இருக்கார் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு கலைஞர். அவங்க ஆட்சி காலத்தில் அவங்க உங்களுக்கு சாதகமான பேர் வச்சுக்கிறது இயல்பாக நடக்கிற விஷயம் தானே. எல்லா இடத்துக்குமா வைப்பீங்க? ஒரு நூலகம் திறந்தா ஒவ்வொரு ஊர்லேயும் என்ன ஆகும்? இந்த மாதிரி தான் மாயாவதி என்ன பண்ணாங்க தெரியுமா? அவங்க ஆட்சியில் இருந்தப்போ அவங்க சின்னம் வந்து யானை சின்னத்தை உத்தரப்பிரதேசம் ஃபுல்லாக நிறுவனாங்க. மக்கள் வெறுப்படைஞ்சிட்டாங்க. நீங்கள் ரொம்ப ஓவராக நீங்கள் போதை ஏற்றுனீங்கன்னா என்ன மக்கள் வந்து வெறுப்படைஞ்சிருவாங்க. சார், ஒரு திட்டம் வந்து மக்களுக்கு போய் சேரணும் இல்லையா? ஸோ அதுக்கு என்ன அந்த திட்டம் சேருதா இல்லையா பற்றி எதிர்கட்சிகள் நீங்கள் கேள்வி கேட்கல சரி. ஆனால் வந்து இந்த பேர் ஏன் வைக்கிறீங்கன்றது ஒரு பெரிய பிரச்சனை. எம்ஜிஆர் வந்து சத்துணவு திட்டம் கொண்டு வரும்போது அந்த திட்டம் பிரம்மாண்டமாக போச்சு எல்லாருக்கும். அவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டமாக கொண்டு வந்தார். முதலமைச்சர் சத்துணவு திட்டம் என்ன, கலைஞர் காப்பீடு திட்டம் கொண்டு வந்தார் இவர், மருத்துவ காப்பீடு திட்டம். அது வந்து ஆக்சுவலாக 60% வந்து உதவி நிதி உதவி மத்திய அரசுலேருந்து வரக்கூடிய திட்டம். அதுக்கு வந்து இவர் பேரை வச்சுக்கிட்டார். ஜெயலலிதா அம்மா என்ன பண்ணாங்க? வந்த பிறகு அதை மாற்றினாங்க. ஜெயலலிதா காப்பீடு திட்டம்னு மாற்றலை, முதலமைச்சர் காப்பீடு திட்டம். அப்படி வச்சா எல்லாருக்கும் பொருந்தது. யார் முதல்வராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை இல்லையா? அதுதான் வந்து அது சரியாக இருக்கும். நீங்கள் சிலை வச்சா ஒரு ஆபத்து இருக்குங்க. முஜிபுர் ரஹ்மான் சிலை வச்சாங்க. அங்கே
அந்த அம்மாவை துரத்தி அடித்த உடனே, ஹசீனாவை துரத்தி அடித்த உடனே அந்த சிலையை ஒழிச்சு விட்டாங்க. இல்லை, அப்போ அந்த சிலை வைக்கல இல்லையா? எல்லா திட்டத்துக்கும் கலைஞரோட பேர் வைக்கிறாங்க. பேர் வைக்கிறீங்க, அழிச்சிருவாங்க. அம்மா உணவகத்தை நீங்கள் அழிக்கலையா? தூக்கி அந்த போர்டு எடுத்து தூக்கி வெளியே போய் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அதே அம்மான்ற பேரோட தானே சார் இயங்கிக்கிட்டு இருக்கு. அது ஒன்றும் மாத்தல. கரெக்டுங்க, கலைஞர் உணவகம்னு மாத்தல இல்லையா? சரி, அதை மாற்றணும் தான் பிளான் பண்ணாங்க. எதிர்ப்பு பலமாக இருந்ததுனால. அது மட்டும் இல்லை, அந்த உணவகத்தை மூடுறப்ப என் பேர் வைக்கணும், நடத்துறது அந்த பேர் வைப்பாங்க. சார் சமீபத்தில் கூட அம்மா உணவகத்தில் சில பொருட்கள் வாங்கணுன்றதுக்கு வந்து கிட்டத்தட்ட 70 கோடி ரூபாய்க்கு மேலே ஒதுக்கி இருக்காங்கன்னு போது அவங்க ஏன் அதை அழிக்கிறதுக்கு திட்டம் ஒதுக்கணும்? ஏங்க 242 கோடி கார்பரேஷன் ஒதுக்கிதாங்க சென்னையில் இருக்கக்கூடிய 247 அம்மா உணவகம் நடந்துட்டு இருந்துச்சு அதிமுக ஆட்சியில். கார்பரேஷன் ஒதுக்குற பணம் தான் அது. எக்ஸ்ட்ரா 17 கோடி நீங்கள் 70 இல்லை 17 கோடியே முதல்வர் போய் ஆயின விளக்கில் போய் ஒரு அம்மா உணவகத்தை பார்த்துட்டு கொடுத்தாரு. ஆனால் அம்மா உணவகத்தில் உணவு சமைக்கிறவங்க பரிமாறக்கூடிய மகளிர் உதவிக்குழுலேருந்து தான் போட்டிருந்தாங்க அம்மா ஜெயலலிதா அம்மா. அவங்களெல்லாம் பாதி பேரை வேலையை விட்டு எடுத்தாச்சு. புரியுதா உங்களுக்கு? அதை செப்பனிடுவதே இல்லை, அதை பெயிண்டிங் கூட அடிக்கிறது இல்லை, அந்த போர்டு கூட தொங்கிட்டு இருக்கு அது வாட்டுக்க. அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ஃபுட்ஃபால்ஸ் எவ்வளோ இருந்துச்சு பாருங்கள். அதிமுக ஆட்சியில் 4 லட்சம் பேர் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஒரு நாள் சென்னையில் மட்டும் அம்மா உணவகங்களில். இவங்க ஆட்சியில் 1 லட்சத்துக்கு குறைவான பேர் தான் சாப்பிட்றாங்க. அந்த அளவுக்கு தான் பொருள்களை கொடுக்குறாங்க, வாங்கி கொடுக்குறாங்க. அங்கே வேலை செய்கிற பெண்களே சொல்கிறாங்க அதுவும் தரங்கட்ட உணவு, சாப்பிட வாயில் வைக்க முடியாத உணவு. அதனால் பலரும் வர்றதில்லை. அம்மா உணவகங்கள் அதிமுக ஆட்சியில் அந்த பக்கம் போகும்போது பார்ப்பேன் நிரம்பி வழியும். திமுக ஆட்சியில் காற்றாடிட்டு இருக்குது, ஆடிட்டு இருக்குது. என்ன ஈக்கள் கூட வர்றதில்லைங்க அம்மா உணவகத்துக்கு. இவங்க பெருசாக பேசிகிட்டு இருக்காங்க, பொய் சொல்லிட்டு இருக்காங்க. பணத்தை அதுக்கு ஒதுக்கி அதே பணத்தை ஒதுக்கி சாப்பிட்றாங்க. சார் எடப்பாடி அவர்கள் விமர்சிக்கும் பொழுது தொடர்ச்சியாக இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா வாரிசு அரசியல் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டுமே குறிப்பிட்டிருக்காரு. நான் வந்து கிளை செயலாளர்லேருந்து இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னு. ஸ்டாலின் அவர்களோ இல்லை உதயநிதி அவர்களோ வாரிசு அரசியலாக இருந்தாலும் மக்கள் தேர்ந்தெடுத்து தானே சார் அவங்க அந்த பதவிக்கு வந்தாங்க. முதல்வராக தேர்ந்தெடுத்தாங்களா? எம்எல்ஏவை தானே தேர்ந்தெடுக்கிறாங்க. இல்லை சார், ஜெயலலிதா அவர்களையும் எடப்பாடியும் கூட முதல்வராக தேர்ந்தெடுக்கல இல்லை, எம்எல்ஏக்கள் மூலமாக தானே தேர்ந்தெடுத்தாங்க. ஆமாம், எம்எல்ஏக்கள் வந்தாங்க. அவங்க எதனால் வந்தாங்க சொல்கிறாரு, கரப்பாம்பூச்சி மாதிரி தவந்து போய் எடப்பாடி முதல்வர் பதவியை வாங்கினாருன்னு சொல்லி கொஞ்சம் கூட மரியாதை இல்லை, அவங்க பெரியவங்க சின்னவங்கிற எந்த ஒரு அருகதையும் இல்லாமல் ஒரு அந்த பட்டத்து இளவரசர் உதயநிதி ஸ்டாலின் பேசுகிறார். பதிலுக்கு எடப்பாடி விஷ காலான் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி அடுத்ததான பயன்படுத்தி இவர் சொன்ன பிறகு அவர் பண்ணுறாரு. அதை சொல்லியிருக்க வேணாங்கிறேன் நான். இவருக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய கூடாதுங்க. இவரெல்லாம் பதில் சொல்றது கூட அருகதை இல்லாத ஒரு ஆள்னா உதயநிதி ஸ்டாலின். துணை முதல்வர். சரி, எப்படி வந்தார் அவர் அந்த பதவிக்கு? எடப்பாடி தவழ்ந்து வாங்கினார். நீ எப்படி வந்த? தகுதி இருந்துச்சா? உன் தகுதியினால் வந்தீங்களா? நீங்கள் ஒரு குடும்பத்தில் பிறந்தீங்க, ஸ்டாலின் பையனாக பிறந்தீங்க. அந்த ஒரு தகுதியை தவிர வேறு எந்த தகுதியில் நீங்கள் வந்தீங்க? எத்தனை தகுதி வாய்ந்த சீனியர்களெல்லாம் புறந்தள்ளிட்டு நீங்கள் வந்தீங்க. கட்சியில் இருக்கிறவங்களும் எந்த விமர்சனம் வைக்க மாட்டாங்க. பண்ணை அடிமைகள் அவங்க. பண்ணையார் முறைங்க. பண்ணையார் முறையில் தான் மன்னராட்சி வரும். மன்னராட்சினா அக்பருக்கு பின்னாடி ஷாஜகான், ஷாஜகானுக்கு பின்னாடி ஜஹாங்கீர், அவன் கலைஞருக்கு பின்னாடி. அதை அங்கீகரிக்கிறது மக்கள் தானே. மக்கள் அங்கீகரிச்சாங்க. நீங்கள் நாங்கள் முதல்வருக்கு தேர்தல் நடத்துங்க, நீங்கள் நின்னுங்க போட மாட்டாங்க. உதயநிதி அவர்கள் எம்எல்ஏ தேர்தலில் நின்னார்ல சார். எம்எல்ஏ ஓட்டு போட்டாங்க, எம்எல்ஏக்கு தான் போட்டாங்க. அவர் துணை உதயநிதி அமைச்சர் ஆகக்கூடாதான்றது முதலமைச்சரோட தனிப்பட்ட ஒரு விஷயம் தானே. ஆமா, ஆனாரு. முதல்வர் தனிப்பட்ட விஷயம் அவர் மகனை தான் கொடுத்த. மகனை அரசியலுக்கு கொண்டு வர மாட்டேன்னு சொன்னார். முதல்வரோட முடிவு தானே சார். மகனை என் குடும்பத்திலிருந்து யாரும் அரசியலுக்கு வர மாட்டேன் சத்தியம் பண்ணாரா இல்லையா? 2016 சார். அது அன்றைக்கு அந்த வாய் வேற, இது வேற வாய். அந்த தேர்தலில் அது நல்ல வாய், இது நார வாயா? இன்னைக்கு எப்படி கொண்டு வந்தாரு? என் பையன் 100% சிறப்பாக செயல்படுறான்னு இவரே சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. அவர் பையன் கிடையாது சார், அவர் துணை முதலமைச்சராக இருக்கார் அவருடைய கேபினெட்ல. அதான் அந்த துணை முதலமைச்சராக இந்த பையனை பாராட்டுறாரு. 100% மார்க் வாங்கிட்டாரு, இவரே மார்க் போடுறாரு. இல்லை சார், உதயநிதி சொன்னது என்னன்னா, முதல்வரை பொறுத்த வரைக்கும் எந்த துறை சார்ந்த ஒரு நிகழ்ச்சிக்கு போனாலும் அந்த துறை சார்ந்த அமைச்சர் பாராட்டுவார். அந்த அடிப்படையில் தான் என்னையும் பாராட்டியிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க சார். இல்லை, யாரையும் பாராட்டி இவர் தான் பாராட்டியிருக்காரு, வேற யாரையும் பாராட்டல. அவர் மகனை மட்டும்தான் பாராட்டி. கல்வித்துறையில் அன்பில் மகனுக்கு மட்டும்தான் மகனை சுட்டிருக்காரு. மகனுக்கு மட்டும்தான் மகனை சுட்டார். 100% மார்க் கொடுத்துருக்காரு. இவர் என்னங்க, அந்த கலைஞர் குடும்பத்தில் பிறந்து ஸ்டாலினுக்கு மகனாக பிறந்து அந்த வீட்டில் தவழ்ந்து என்ன அந்த வீட்டில் ஊர்ந்து கரப்பாம்பூச்சி மாதிரி அந்த வீட்டில் ஊர்ந்து தானே இவர் இந்த பதவிக்கு வந்தார்.
வேற என்ன தகுதி இவருக்கு இருக்குது? ஏங்க இங்கே வந்து மன்னராட்சிங்க, இது நிலப்பிரபுத்துவம் இன்னும் இருக்குது தமிழ்நாட்டில், இந்தியாவிலே இருக்குது. அதனால் நிலப்பிரபுத்துவத்தினுடைய தன்மை தான் மன்னராட்சி. மன்னராட்சி வந்து வாரிசு அரசியல் மூலமா வந்தார் அப்படின்னா இப்போ வாரிசு அரசியல் வேற. இப்போ கனிமொழி வந்ததெல்லாம் யாரும் எதிர்க்கலை. வாரிசுகள் வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது, யாருமே வரக்கூடாதுன்னு சொல்லிட முடியுமா? வருவாங்க. ஆனால் அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தாங்களா? கொடுத்தா தான் பிரச்சனை. இங்கே வந்து குடும்ப ஆட்சிங்க, இது வாரிசு ஆட்சி கிடையாது, குடும்ப ஆட்சி. அந்த குடும்பத்தில் திமுக கட்சியினுடைய தலைவர் பதவியும் என்ன முதல்வர் பதவியும் அந்த குடும்பத்தில் இருக்கவங்க தான் வர முடியும். இந்த குடும்பத்தை விட்டு வெளியில் இருக்க யாரும் வர முடியாதுல்ல. இதெல்லாம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் இதானா சமூக நீதிங்கிறது தானே. நாங்கள் என் குடும்பத்துக்காரங்க தான் எல்லா போஸ்ட்டுக்கும் வருவோம். அட்லீஸ்ட் நீங்கள் முதல்வராக ஒருத்தர் இருக்கிறீங்க, கட்சி தலைவர் பதவி இன்னொருத்தர் கொடுக்கலாம்லங்க, குடும்பத்துக்கு அப்பாற்பட்ட ஒருத்தர் கொடுக்கலாம்ல, அதையும் நீங்களே வச்சுக்கிறீங்க. புரியுதா உங்களுக்கு? குடும்ப ஆட்சி, அப்பட்டமான குடும்ப ஆட்சி. குடும்ப ஆட்சி வந்து ஏன் திமுக காரன் ஏற்றுக்கிறாங்கன்னா, பண்ணை அடிமைகள், நிலப்பிரபுத்துவம் இன்னும் இங்கே கோல வச்சுது. அதனால தான் மன்னராட்சியுடைய மிச்ச சொச்சமாக இது இருக்குது. சார் திமுக காரங்க அவங்க வந்து இதெல்லாம் ஏற்றுக்கிறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் இறுதியாக மக்கள் தான் வாக்களிக்க போகிறாங்கன்றது தான் நீங்கள் இறுதியாக இருக்கிறது. இறுதியாக மக்கள் வாக்களிக்கிறது வந்து முதல்வர்னு இப்போ அமெரிக்காவுக்கு மாதிரி பிரசிடென்ட் எலெக்ஷன் கிடையாதுங்க. பிரசிடெண்ட்டுக்கு எல்லாரும் வாக்களிக்கிற முறையெல்லாம் கிடையாதுங்க. இங்கே முதல்வருக்கு வாக்களிக்கிற முறை இல்லை. முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் போடுவாங்களா? சரி, உதயநிதி வந்து 2021 சட்டமன்ற தேர்தலில் போட்டிட்டார். அப்போவே வந்து வாரிசு அரசியல் விமர்சனம் வந்தபோது மக்கள் வந்து திமுகவுக்கு பெரும்பான்மை கொடுத்துட்டாங்க தானே. தேர்தலில் வந்து அவங்க கட்சியை பார்த்து போடுறாங்க. அதான் சார் இப்போ 2020 போட்டிட்டார்ல, 2021 உதயநிதி போட்டிட்டார்ல, அப்பவே வந்து இந்த வாரிசு அரசியல் அப்படின்னு மக்கள் நினைச்சாங்கன்னா அன்னைக்கு புறக்கணிச்சிட்டு போறாங்க. மக்கள் இந்த நிலப்பிரபுத்துவத்தினுடைய அந்த கட்டுமானத்துக்குள்ள அடங்கி இருக்கிறாங்க. நிலப்பிரபுத்துவத்தினுடைய மிச்ச சொச்சம் தாங்க இது, மன்னராட்சியினுடைய மிச்ச சொச்சம் தான். நீங்கள் இதை வந்து ஏற்றுக்கிற முடியாதுங்க. ஜனநாயகத்துக்கு புறம்பானது, மக்களாட்சிக்கு புறம்பானது. ஏன் நம்ம மன்னராட்சி இதை ஒழிச்சிட்டு மக்களாட்சி கொண்டு வந்தோம்? திரும்ப நீங்கள் மன்னராட்சிக்கு போவீங்களா? அது என்னங்க ஜனநாயகம்? கட்சியில எல்லாம் அடிமையை கொத்தடிமைங்க அதிமுக. சரி, இப்போ எடப்பாடி வந்து பாத்தீங்கன்னா அந்த அனுபவம் சார்ந்த ஒரு கேள்வி கேட்கிறாரு. இப்போ 2017க்கு முன்னாடி வரைக்கும் எடப்பாடியும் வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சரா இல்லாத பொழுது உதயநிதிக்கு மட்டும் அந்த அனுபவம் இருக்கான்ற கேள்வி கேட்கறதுக்கான அரசியல் அனுபவம் என்ன? ஒரு சாதாரண கிளை செயலாளர் ஆரம்பித்த ஒரு ஆர்டினரி விவசாய குடும்பத்தில் பிறந்த ஒருத்தர் இன்னைக்கு பொதுச் செயலாளர் அந்த கட்சியில் வர முடியுதுன்னா எவ்வளவு காலம், 50 ஆண்டு காலம் உழைச்சிருக்காரு. அதில் நீண்ட நெடிய காலம் அவர் உழைச்சி மேலே வந்திருக்காரு. அந்த பூராமே அனுபவம் தான் அது. நீ நேற்று வந்து இன்றைக்கி வந்து துணை முதல்வராக, நாளைக்கு முதல்வராக போகிற. என்னென்னா ஸ்டாலினுடைய திட்டம் என்னென்னா எல்லாத்துலேயும் மகனை முன்னிறுத்துறாரு, தனக்கு முன்னாடி நிறுத்துறாரு. ஏன்னா அடுத்து மகனை முதல்வராக்கணும், அவர் இருக்கும்போது ஆக்கிடணும், இல்லாட்டி இவங்க ஒத்துக்க மாட்டாங்க கட்சியில். ஆனால் அப்போ அதுக்கு திட்டம் என்ன பண்ணுறாரு தெரியுமா? எடப்பாடி என் கூட பேச விவாதத்துக்கு வர்றையான்னு சொல்லி முதல்வருக்கு சவால் விட்டால் முதல்வர் பேச மாட்டேங்கிறாரு. துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் நான் வர்றேங்கிறாரு. நான் வருவேன் அப்படின்னு சொல்லி இவர் யார் கூப்பிட்டாங்க? கூப்பிட்டது இவங்க அப்பாவை. அப்போ என்ன, அங்கே அப்பா வரமாட்டான்னு அர்த்தம். அதான் அர்த்தம். இவர் நான் வர்றேன்னா என்ன அர்த்தம்? அப்பா வரல, தயாராக இல்லை இருக்கு. என்ன ஓங்கூடலாம் அவர் எப்படி வந்து பேசுவார்? அவ்வளோ பெரிய ஆள். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இப்போ என்ன பண்ணுறாரு தெரியுமா? விமர்சனத்தை வைக்கிறார் எடப்பாடி மேலே. ஏன் ஒருத்தருக்கு மட்டுமே பேர் வைக்கிறீங்கன்னா அதுக்கு ஓன் பேராக வைக்க முடியும், நீ ஊர்ந்து போனாலும் சொல்லி அப்படி ஒரு அசிங்கமான விமர்சனத்தை முன்வைக்கிறார். அப்போ என்ன அர்த்தம்? அந்த எடப்பாடிக்கு இணையாக தன்னை நிறுத்துறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கார். ஸ்டாலின் விலகிறார், அந்த இடத்துக்கு ஒரு வர முயற்சி பண்ணுறாரு. அதனால தான் சொல்கிறேன், எடப்பாடி அவருக்கு பதில் சொல்லியிருக்கக்கூடாதுங்கிறேன். முதிர்ச்சி இல்லாதவங்ககிட்டலாம் பதில் பேச, நீங்கள் உங்கள் தகுதிக்கு நீங்கள் பேசக்கூடாதுங்கிறதான் என்னுடைய கமெண்ட்டு. ஆனால் மொத்தத்தில் இந்த விவாதம் தொடங்கினது வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி தான் வந்து இது ஆரம்பித்தார் இல்லையா? ஏன் வந்து எல்லாத்துக்கும் கலைஞர் பேரை வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன தப்பு இருக்குது அதில்? நீங்கள் என்ன சொல்லணும்? ஏன் வைக்கிறேன்னு சொல்லணும், அதை பேசுங்க. நீங்கள் வச்சுக்கின்னு சொல்லுங்கள். அம்மா நீங்கள் சொன்ன மாதிரி அம்மா உணவு நீங்கள் வைக்கலையா அப்படி சொல்லுங்கள். அவங்க உதயநிதி சொல்லியிருக்காரு இல்லையா, அம்மா உப்பு எல்லாத்தையும் நீங்கள் பேர் வச்சிருக்கீங்களேன்னு சொல்லி உதயநிதி சொல்லியிருக்காரு. ஆமாம், அது காமன் நேம், இது ப்ராப்பர் நேம். அதை நான் சொல்லிட்டேன், எனக்கு பதில் சொல்லிட்டேனே. அப்போ வந்து நீங்கள் வந்து அப்போ நீங்கள் அப்பா அன்றைக்கி விமர்சனம் பண்ணீங்கல்ல, அம்மா உணவகம்லாம் வச்சப்போ அம்மா பேர் வைக்கும்போது நீங்கள் விமர்சனம் பண்ணீங்களா இல்லையா? திமுக பண்ணிச்சா இல்லையா? இப்போ அதே விமர்சனம் உங்கள் மேலே பண்ணால் ஏன் உங்களுக்கு எரியுது? அதே தப்பை நீங்கள் செய்யும்போது
உங்கள் மேலே விமர்சனம் வச்சா உங்களுக்கே எரியுது. நீங்கள் பண்ணுவீங்க எதிர்க்கட்சியாக இருக்கும்போது, அதிமுக எதிர்க்கட்சியாக இருக்கும்போது அதே விமர்சனத்தை உங்கள் மேலே வைக்கிறாங்க. அது தப்புனா இதுவும் தப்பு தானே. ஆனால் முக்கியமாக எடப்பாடி அவர்கள் சொல்றதுன்னா ஆட்சி ரீதியான சில விமர்சனம் வைக்கிறாங்க. முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா, இந்த திராவிட மாடலுடைய சாதனைன்றது வந்து மக்களே வந்து எடுத்துரைத்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கேயும் சொல்லலை. சாதனைகளை வந்து அவங்க சாதனையாக வேதனையாக நினைக்கிறாங்க. உங்களுக்கு போன வாட்டி ஜெயிச்சிட்டீங்க, 40 சீட்டு ஜெயிச்சிட்டீங்க. ஆனால் உங்களுடைய மொத்த வாக்கு சதவிகிதம் 6.5% குறைஞ்சிருக்குது. அது கமலஹாசன் வேறு உங்கள்கிட்ட வந்திருக்காரு. 3.5% வாங்கின கமலஹாசன் இங்கே வந்திருக்காரு. அதையும் கூட்டினா 10% குறைஞ்சிருக்கு உங்களுக்கு. மக்களுக்கு தங்களுடைய அதிருப்தியை ரொம்ப வெளிப்படையாக காட்டியிருக்கிறாங்க. அந்த 10% யாருக்குங்க போச்சு நான் கேட்குறேன். 2024 நாடாளுமன்றத்தை 10% யாருக்கு போச்சு? யாருக்கு போச்சு சொல்லுங்கள்? அதிமுக வரல. யாருக்கு போச்சு? பாஜக போச்சு. அதனால் என்ன திமுக பயப்பட்டுச்சுன்னா, இந்துக்கள் வாக்குகளை பாஜக நம்மகிட்டேருந்து ஈர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி, நம்மளும் இந்துக்களை தாஜா பண்ணணும்னு சொல்லி, நம்ம மைனாரிட்டிஸை தாஜா பண்ணிட்டு தான் பிரயோஜனம் கிடையாது, இந்துக்களை தாஜா பண்ணணும்னு சொல்லி தான் பழனியில் காவடி எடுத்தாங்க. அது எதிர்வினை ஆற்றிடுச்சு. அவங்க கூட்டணியை ஏற்றுக்கிறல. அதை மக்களும் இஸ்லாமியர்கள், குறிப்பாக இஸ்லாமியர்கள் ஏற்றுக்கிறவே இல்லை. வெறுப்படைஞ்சிட்டாங்க. அதனால் நீங்கள் வந்து மக்கள் அதிருப்தி உங்கள் மேலே இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். நீங்கள் மேலும் அதிருப்தி அடைவாங்க. என்ன தெரியுமா பிரச்சனை? இவங்க மொத்த வருவாய், ஈட்டக்கூடிய வருவாய் குறைஞ்சிட்டே போயிடுது. நலத்திட்ட உதவிகள் எப்படி செய்கிறாங்க? இவங்க கடன் வாங்கி செய்கிறாங்க. எல்லா கடன் வாங்கி தான் செய்கிறாங்க. கடன் வாங்கினாலும் அளவு இருந்துச்சு. கடன் வாங்கினா அதில் வந்து என்ன தெரியுமா மெயினாக பண்ணணும்? நீங்கள் நலத்திட்ட உதவிகளுக்கு, இலவசங்களுக்கு மொத்தத்தையும் செலவு செய்யக்கூடாது. இலவசங்களுக்கு உங்கள் சொந்த வருமானத்திலேருந்து ஸ்டேட் ஓன் டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுலேருந்து தான் நீங்கள் செலவு செய்யணும். கடன் வாங்குறத வந்து என்ன செய்யணும்னா நீங்கள் திட்டங்களுக்கு செலவு செய்யணும். என்ன அதுதான் வந்து நாளைக்கு ஈல்டு பண்ணும். உங்களுக்கு ஜிஎஸ்டிபியை, மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தியை கூட்டும்போது உங்களால் கடன் அடைக்க முடியும். நீங்கள் வாங்கிட்டு இலவசம் கொடுத்து வெத்தக்காயார் நின்றுட்டு இருந்தீங்கன்னா என்ன பிரயோஜனம்? எங்கள் எடப்பாடி அவர்கள் 4 ஆண்டு ஆட்சியில் என்ன அத்திக்கடவு அவிநாசி திட்டம், அது விவசாய வருமானத்தை பெருமளவுக்கு பெருக்கக்கூடிய திட்டம். அதை 90% முடித்தார். நீங்கள் ஆட்சிக்கு வந்து 10% மீதி இருக்க உங்களால் முடிக்க முடியல. என்ன பல்வேறு பாலங்கள், மேல்நிலை பாலங்கள் அமைச்சாங்க அவங்க. ஏராளமான பாலங்களை, டிராஃபிக்கை அதிகப்படுத்துகிற, கீழேயும் போகலாம் டிராஃபிக், மேலேயும் போகலாம், மேல்நிலை பாலங்களை கொண்டு வந்தாங்க. அதையும் நீங்கள் முடிக்க மாட்டேங்கிறீங்க. அவங்க முடித்ததை நீங்கள் திறந்து வைக்கிறீங்க, அவங்க முடித்ததை நீங்கள் திறந்து வைக்கிறீங்க. அதே மாதிரி இப்போ சரபங்கா நீரேட்டு திட்டம் சேலம் மாவட்டத்தில், அதை வந்து அவங்க கிட்டத்தட்ட 70% முடிச்சிருந்தாங்க. 30% நீங்கள் முடிக்க மாட்டேங்கிறீங்க. என்ன ஆனால் அவங்க திட்டத்தை மூடலை இல்லையா? மூடிட்டாங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே பணி நடக்கல. இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருந்தப்ப இது மாதிரி திட்டங்கள் வந்து நிறுத்தப்பட்டிருக்கு. ஆனால் இவங்க நிறுத்தப்படாமல் வந்து தொடர்ந்து நிறுத்தப்பட்டது. இவங்க ஆரம்பித்த 4 மின் திட்டங்களை என்ன ஜெயலலிதா அம்மா 2.5 ஆண்டு காலத்தில் முடிச்சு கொடுத்தாங்க. முடிச்சு தான் 2500 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி கொண்டு போனாங்க. ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து ஹார்பருக்கு போகிற ஹைவே வந்து ஹைவே வந்து அதில் வந்து இன்னைக்கு நடத்த முடியல, அதை போட முடியல. ஏன் போட முடியல? ஜெயலலிதா அம்மா சொன்ன அந்த பிரச்சனை தான். ஆற்றினுடைய நீரோட்டத்தை அது தடுக்குது. அது மாதிரி செய்யக்கூடாதுங்கிறது தான் அது பிரச்சனை. அது பல விஷயங்கள் இருக்குது. பறக்கும் ரயில் போட்டப்ப அவங்க அந்த தூண்களை எல்லாம் எங்கே இறக்குனாங்க? அந்த ஆற்று மேலே, காவா மேலே இறக்குனாங்க. அதனால் காவாயில் நீர் பாசனம் பாதிக்கப்பட்டிருக்குங்கிறது தான். அதை வச்சு தான் அவங்க சொன்னாங்க. இன்றைக்கி அதை நீங்கள் நிறைவேற்ற முடியலையே. மத்திய அரசு நிதி கொடுத்தாச்சு, நிறைவேற்றுங்க, பண்ண மாட்டேங்கிறீங்களே. எல்லாத்தையும் நிறுத்திட்டீங்க சார். இவ்வளோ விமர்சனங்கள் இருந்தாலும் நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் முதலமைச்சர் சொல்கிறாரு நாங்கள் 200 தொகுதிகளை வெற்றி பெறுவோன்ற ஒரு கான்ஃபிடென்ட்டோட தான் இருக்காங்க. ஏன் 200? அவர் 200 சொல்கிறாரு. அவர் சேகர் பாபு 234 ஜெயிப்போங்கிறாரு. இன்னொருத்தர் யாராவது ஒருத்தர் வந்து சபாநாயகர் நம்பிக்கையில் இருக்காங்க 300 தொகுதியில் ஜெயிப்போம்னு சொல்லட்டும். 300 தொகுதி ஜெயிச்சு கூட சொல்லட்டுங்க. இதே தான் சொன்னாங்க பாஜக. 400 தொகுதி நாங்கள் ஜெயிப்போம்னாங்க. அவங்களுடைய சார்பு இந்த ஜோசியம் சொல்கிறவங்கெல்லாம் யார் ஒப்பீனியன் போல்ஸ் நடத்துகிற எல்லோரும் 400 410ன்னு சொன்னாங்க. கடைசியில் எவ்வளோ வந்துச்சு? 240 தான் வந்துச்சு. அதே தான் இவங்க இப்போ கட்டுறாங்க. நான் சொல்கிறேங்க, 188 தொகுதியில் கடந்த 2021 தேர்தலில் திமுக நின்றுச்சு கூட்டணியில். 188 ஜெயிச்சது எவ்வளவு? 133 தொகுதியில். ஸ்ட்ரைக் ரேட் எவ்வளவு? 70%. என்ன இப்போ 188 தொகுதியில் நிற்கிறதே கஷ்டம். ஏன்னா இப்போ
காங்கிரஸ் தேதி கொடுத்தா தான் வருவேங்கிறான். இப்போ 188 இப்போ நீங்கள் நிற்க முடியாது. சரி 188 நீங்கள் நின்னா கூட இப்போ உங்கள் ஸ்ட்ரைக் ரேட் 70 கிடையாது, 50 தான். ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே 6.5% போயிடுச்சு, மேலும் பல % போயிடும். உங்களுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரைக் ரேட் 50% தான், 100 சீட்டு கூட வராது உங்களுக்கு. அதான் நிலைமை. தனித்து ஆட்சி அமைக்க முடியாது திமுக. நிச்சயமாக சொல்கிறேன், நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, நான் சொன்னதை எழுதி வச்சுக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அடுத்து வளர்ச்சி திட்டங்களை கண்டினியூ பண்ணணுங்க. 27 வருஷம் மாதம் கழித்து தான் நீங்கள் மகளிர் உரிமை தொகை கொடுத்தீங்க, 1000 ரூபா கொடுக்குறீங்க. எத்தனை பேர் கொடுத்துருக்கீங்க? எல்லாருக்கும் தருவேன், நீங்கள் 1 கோடி பேருக்கு தரல, தகுதி உள்ளவர்களுக்கு அப்படி சொல்லிட்டீங்க. முதல்ல தேர்தல் வாக்குறுதியில் அப்படி சொல்லலை. இப்போ அந்த 1 கோடி பேர் உங்களுக்கு போட மாட்டாங்க. இதில் வேறு நீங்கள் கொடுத்தது வசதியானவங்களுக்கு கொடுத்துருக்கீங்க, வசதி இல்லாத கொடுக்கல. தகுதியை நிர்ணயிக்கிறதுலையே ஏராளமான பிழைகள் நடந்திருக்கு. அதுதான் உதயநிதி பிரச்சாரத்துக்கு போகும்போது, நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகும்போது பெண்கள் சூழ்ந்துக்கிட்டு நாங்களாம் ஏழைகள் தானே, எங்களுக்கு ஏன் கொடுக்கலன்னு சொல்லி தகராறு பண்ண உடனே என்ன சொல்லிட்டா உதயநிதி, நாங்கள் திரும்ப தேர்தல் முடிஞ்ச பிறகு எல்லோரும் கொடுத்துருவோம்னு சொன்னார். ஆனால் கொடுக்கல. தேர்தல் நெருங்கி ரொம்ப நெருக்கத்தில் வரும்போது என்ன சொல்லுவாங்க தெரியுமா, எல்லா ஆண்களுக்கும் கொடுக்குறேன்ருவாங்க. சொல்கிறாங்களா இல்லையா பாருங்கள். அப்போ நீங்கள் வாக்கு வங்கி அரசியலுக்காக இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. 27 மாதம் கழித்து தான் கொடுத்தீங்க. அப்போ 27,000 என்னாச்சு ஒவ்வொரு பெண்ணுக்கும் போச்சு. அதுவும் அதிமுக எதிர்க்கட்சி தலைவர், பொதுச் செயலாளர், எதிர்க்கட்சி தலைவர் கடுமையாக சட்டமன்றத்தில் வாக்குறுதி கொடுத்து நீங்கள் செய்யலைன்னு சொல்லும்போது தான் செஞ்சாங்க. அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறாங்க, இன்னி ஒரு 16 மாதத்துக்கு அவங்க கொடுப்பாங்க. அதுக்கு மேலே யார் கொடுக்கணும்? புதுசாக ஆட்சிக்கு வர கட்சி தான். இவங்க வரப்போகிறது இல்லை. அப்போ அது யார் தொடர்ந்து கொடுக்கணும்? புதுசாக ஆட்சிக்கு வர கட்சி தான் கொடுக்கணும், அதிமுக தான் கொடுக்கணும். அவ்வளோதாங்க பண்ணுறாங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்க பெருசாக? அதில் ஒவ்வொரு பெண் மீதும் என்ன, இவங்க ஒவ்வொரு குடும்ப தலைவி மீதும் 5000 ரூபாயை மாதத்துக்கு சுமையை ஏற்றிட்டாங்க. மின் கட்டண உயர்வு ஒன்றையும் பாருங்கள், 3 தடவை உயர்த்தியிருக்கிறாங்க. பால் விலை ஒரு தடவை சின்ன குறைச்சிட்டு 3 தடவை கூட்டுறாங்க. இந்த மின்கட்டண உயர்வு இது எல்லாமே ஒன்றிய அரசினுடைய அழுத்தத்தின் அடிப்படையில். அதே அதிமுக ஏன் செய்யலை? அவங்க 10 வருஷமாக கூட்டவே இல்லையா? ஒன்றிய அரசுடைய அப்போ இல்லையா நிர்பந்தம் இல்லையா? அப்போ அவங்க கடிதம் அனுப்பிச்சாங்க, இப்போ அவங்க பதில் அனுப்பலை, ஏற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் அது மாதிரி சொல்லுங்கள். ஏன் நீங்கள் பாஜகவோட உறவு இருக்கிறதுனால அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்குறீங்க. நீங்கள் தான் கொத்தடிமைங்க, பாஜகவோட அடிமைகள் அதிமுகன்னு சொன்னீங்க. நீங்கள் தான். அவங்க அந்த மாதிரி சுற்றறிக்கை அனுப்பும்போது அதை பற்றி சட்டையே பண்ணலை. அவங்க நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோன்ட்டாங்க. நீங்கள் ஏன் போய் அதை ஏற்றுறீங்க? அவங்க சொன்னாங்கன்னு சொல்லி ஏற்றுறீங்க. அது ஒவ்வொரு வருஷம் 6%. இன்னும் 2 வருஷம் இருக்குங்க, இன்னும் 2 வருஷம் ஏற்றுவாங்க. ஸ்டாம்ப் டியூட்டி மேடம் பல மடங்கு உயர்த்திருக்கீங்க. என்ன 1 மடங்கு 2 மடங்கு இல்லை, 100 மடங்கு உயர்த்திருக்கீங்க. அது உங்களுக்கு மத்திய அரசு சொல்லிச்சா? எல்லாத்தையும் உயர்த்திட்டீங்க, இன்னும் உயர்த்த போகிறீங்க. ஒரு வாட்டிக்கு உயர்த்துறது இல்லை. அப்போ அந்த குடும்ப தலைவர் யோசிக்க மாட்டாங்களா? ஏன்னா நமக்கு ஒரு 1000 ரூபா ஏமாற்றி கொடுத்துவிட்டு நம்ம தலையில் 5000 கட்டிவிட்டாங்க அப்படின்னு யோசிப்பாங்களா இல்லையா? அவங்க அப்படி இவங்களுக்கு வாக்களிப்பாங்க? இவங்க வாய்ப்பே இல்லைங்க இவங்க வர்றதுக்கு. ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சிறுபான்மையினர் அதிமுக பார்த்து நோக்கி நகர ஆரம்பித்தாச்சு. உங்களுக்கு நீங்கள் தேர்தலுக்கு பின்னாடி பாஜகவோட கூட்டணி சேர வேணும், மத்திய ஆட்சியில் கூட்டணி சேர தவிர வேறு வழியே இல்லை பாவம் உங்களுக்கு. அதை நோக்கி இப்போயே காயை நகர்த்த ஆரம்பிச்சிட்டிங்க. அதை மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க, குறிப்பாக சிறுபான்மையினர் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க. நிச்சயமாக சார், தொடர்ந்து பேசுவோம். மின்னம்பலம் நேரலுக்காக பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாக பதில் தந்தமைக்கு நன்றி சார். நன்றி விஷால். Hola! Your dream vacation to Turkey starts from ₹79,999 only with GT Holidays, South India's #1 travel brand. மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.